இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வரலாற்றில் அப்படியே ஒரு சமயம் இல்லை என்று கூறுவார்கள். ஹிந்துயிசம் இஸ் a very artificial religion. அப்படி ஒரு மதமே கிடையாது. அந்த சேலஞ்சை நீங்க உங்க கையில எடுத்து நீங்க இதெல்லாம் சொல்லுங்கள். டாக்டர் பாபு வர்கீஸ் போன்றவர்களிடத்திலிருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒண்ணுமே அந்த மாதிரி மதமே கிடையாது, நீங்கள் ஊரை ஏமாத்துகிறீர்கள் சொல்லுங்கள். சொல்லவில்லை என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா மூஞ்சில 2 குத்து. எஸ்ரா சர்குணம் அவர்கள் இந்துக்கள் முகத்துல குத்துங்க, ரத்தம் வர்ற வரைக்கும் 2 குத்துங்க, அப்புறமா போய் அவங்கள மதம் மாத்துங்கன்னு சொன்னாரு. இந்த மாதிரி இந்துக்கள் முகத்துல குத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதத்தினரது மனதை புண்படுத்தி அதன் மூலமாக கலவரத்தை தூண்டும் நோக்கத்துல பேசின ஒருத்தரது பெயரை, ஒரு குற்றவாளியினுடைய பெயரை நீங்க வைக்கிறீங்க. அரசாங்கம் எஸ்ரா சர்குணம் பெயரை வந்து ஒரு ரோடுக்கு ஒரு சாலைக்கு வைக்கிறாங்கன்னா அரசு என்ன காரணம் சொல்லுகிறது? சார், இப்ப ஆன்மீகத்துல இருக்கவங்களுடைய பெயரை வைக்க வேணாம் நாங்க சொல்லல, என்ன காரணத்துக்காக வைக்கிறீங்க? எஸ்ரா சர்குணம் என்ன சாதனையை, என்ன சேவையை மக்களுக்கு செய்து கிழித்தார் என்பதை மாநில அரசு சொல்லட்டும். மதம் மாத்தினதெல்லாம் ஒரு சாதனையா? 100 பேரை மதம் மாத்தினா ரோட்டுக்கு பேர் வைப்பீங்க, 1000 பேரை மதம் மாத்தினா ஊருக்கு பேர் வைப்பீங்க, 1,00,000 பேரை மதம் மாத்தினா அப்ப மாவட்டத்து பேரே வச்சிருக்கீங்களா? எப்பா விழுப்புரம் மாவட்டம், அதான் இந்த பாஸ்டர் இருப்பாங்க, 1,00,000 பேரை மதம் மாத்திட்டா இருப்பா, மாவட்டத்து பேரே மாத்தி வச்சிருக்கீங்களா? மதம் மாத்திரதான் சேவை ஆகி போச்சா தமிழ்நாட்டுல? அந்த எஸ்ரா சர்குணம் 100 பேருக்கு சோறு போட்டாரா? யாருக்காவது வீட்டு கட்டி கொடுத்தாரா? ஏதாவது சேவை பண்ணாரா மக்களுக்கு? அரசு சொல்லுது இல்ல சார், அரசு சொல்லணும்ல. காரணம் என்னன்னு சார், நாங்க எஸ்ரா சர்குணம் பேரை வைக்க போறோம், என்னன்னா அவர் இந்த சேவைகள் எல்லாம் பண்ணிருக்காரு சொல்லுங்க. கிறிஸ்தவ பெருமக்களே ஒத்துக்கலையே, அவரு தனி விங்கு, அவரு தனியா ஒரு சபை ஒண்ணு வச்சிருக்காரு. எல்லா சபையும் அவரு கூட அலைன் ஆகல. நான் பேசினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ரோமன் கத்தோலிக்கலாம், ஐயா அவர் பேர் வச்சதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதை விட மட்டமான மதவாத அரசியல் என்ன இருக்க முடியும்? மதமாற்றம் பண்ணது சேவையா போச்சா தமிழ்நாட்டுல? போ திராவிட மாடல்ல இதை விட மோசமான ஒரு மதவாத அரசியல் என்ன இருக்கும்? லெட் தம் எக்ஸ்பிளைன். தமிழக அரசு சொல்லட்டும், இந்த காரணத்திற்காக மக்களுக்கு இந்த சேவை பண்ணதுனால ஒரு பேரை வைக்கிறோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாருன்னு சத்தியமா உங்களால சொல்ல முடியாது, இல்லைன்னா அதையும் சொல்லுவீங்க. மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணாரு அதுக்காக வைக்கிறோம்னு சொல்லுங்க. மதமத்தன ஒரு பேர்லாம் வைப்பீங்களா? என்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே டயஸ்ல உட்கார்ந்து அந்த பிரஸ்ஸை சந்திச்சு நாங்க கூட்டணி அமைச்சிட்டோம்னு சொன்னாங்களோ, அன்றிலிருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட திமுகவில் A to Z எல்லாருக்கும் பதட்டம். மேல இருந்து, அதாவது முதலமைச்சர், மாவட்ட செயலாளர், ஒன்றியத்தில் இருக்கவங்க, இந்த கட்டமைப்புல இருந்து திமுக அண்டா, திமுக சொம்பு, திமுக ஜாடி, திமுக ஊர்கா குடுவை இதெல்லாம் இருக்கும் இல்லையா? நான் யார் யாரை சொல்றேன்னு உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேரை சொல்லும் போது ஓ இவரு தான் சொல்றாரு அப்படின்னு இந்த யூடியூப்ல அதுல இதெல்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாரும் பாருங்க பதட்டமாயிட்டாங்க. ஒரே பதட்டமா கை உதறுது, காலு பதறுது, மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுக்குது. என்ன காரணம்னா இது இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, அதனால ஜெயிச்சிடலாம், வேற எந்த கால்குலேஷனும் கிடையாது. இப்ப சேர்ந்துட்டாங்க, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனாலதான் பெண்ணை வச்சுக்கிட்டு எழுதி தள்ளுறாங்க. ஜெல்லாவுதா பல்லாவுதா எல்லாம் கேட்டு இன்னையே ஜெல்லாவதா மாமா மச்சான் பங்காளின்னு பேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்களும் அதிமுகவும். இன்னும் ஜெல்லாவதான்ட்டு கிடக்குறீங்க. அங்க ஜெல்லாவதான்னு பாருங்க. முதல்ல அதுதான் பொருந்தா கூட்டணி. காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு உருவானது திமுக, திமுக அழிக்கிறதுக்கு உருவானது மதிமுக. கரெக்டா? கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸ் கொள்கைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. இனவாத அரசியல்ல கம்யூனிஸ்டுக்கு நம்பிக்கையே இல்லை. கொள்கை அளவிலே இவர்கள் எல்லாம் எதிரிகள். என்ன, நாங்கள் பிஜேபி எதிர்ப்பதற்காக ஒன்றாக கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபியை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் சொல்லுகிற காரணம் என்ன? மதவாதம்ங்கிறீங்க. யார் மதவாதிகள்? இப்ப எஸ்ரா சர்குணத்தை பேரை ஒரு தெருவுக்கு வைக்கிறீங்களே, நீங்க மதவாதிகளா நாங்க மதவாதிகளா? அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்த நாங்கள் மதவாதிகளா, அல்லது எஸ்ரா சர்குணம் பெயரை ஒரு சாலைக்கு வைக்கிற நீங்கள் மதவாதிகளா? நீங்க தானே மதவாதிகள். அப்புறம் என்ன காரணம்? ஒண்ணும் கிடையாது, பெனிஃபிட் தான் காரணம். இவங்க ஆட்சியில் இருக்காங்க, திமுக ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய துணை கம்பெனி சிஸ்டர் கன்சர்ன் திருமாவளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கெல்லாம் பெனிஃபிஷியரிஸ், கான்ட்ராக்ட் கிடைக்குது. இதை தவிர வேற என்ன சார் இருக்கு உங்களுக்கு? நீங்கெல்லாம் என்ன கொள்கை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? இதே எங்க ரவிக்குமார் எம்பி காலச்சோடுல ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதினார். எனக்கு நல்லா ஞாபகம், இந்த கட்டுரை நான் படிச்சிருக்கேன். ஈவேராவினுடைய கைத்தடி தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த கைத்தடி பாயவே இல்லை, அது வேலை செய்யவே இல்லை, அது நடுநிலைமையோடு செயல்படவே இல்லை, அது ஆள் பார்த்து தான் வந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப என்னமோ கூடி கொலாவறீங்க. நாங்கெல்லாம் எங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஏங்க, ஈவே ராமசாமியோட கொள்கைக்கும் விசி விடுதலை சிறுத்தைகளோட கொள்கைக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்க அண்ணல் அம்பேத்கரை பேசுற நிலையை உள்ள வந்தீங்க, அதனால தானங்க பட்டியல் சமூக பெருமக்கள்ல கொஞ்சம் பேர் உங்களை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னமோ ஈவே ராமசாமியும் அண்ணலையும் நீங்க ஒரே ஏர்ல போட்டுறீங்க, அவங்க 2 பேரும் ஈக்குவலுங்கிறீங்க. எப்படி இது கொள்கை? எப்படி என்ன கொள்கையில நீங்க வந்தீங்க?
ஆகையால பொருந்தா கூட்டணி, கொள்கைக்கு முரணான கூட்டணி அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணி, இயல்பான கூட்டணி, இயற்கையான கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணி. இதுல நீங்கள் எதிர்பாராத பல பெரிய பெரிய கட்சிகள் இன்னும் சேரத்தான் போகிறது. மக்கள் 2026ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆக்கத்தான் போகிறார். திமுக தொடை தெரியப்பட போகிறது.